ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னொரு எரர் ஸ்பாட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கொண்டு வரல, ஒரு 5 எரர் ஸ்பாட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் மெயின்ஸ் லெவலில் இருக்கும், ஓகேவா? ஸோ மெயின்ஸ் லெவல் அப்படின்னும் போது பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ சென்டென்ஸ் கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்கும், அவ்வளோதானே தவிர ஸோ எரர் என்னவோ ஏதோ ஒரு பாட்டில், ஒரு சென்டென்ஸில் ஒரு பாட்டில் தான் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சென்டென்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஓகே. ஸோ சேம் அதே தான், ஒரு 5 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. ஸோ ஏதோ ஏதாச்சும் ஒரு பார்ட்டில் இருக்கலாம், இல்லை 2 பார்ட்டில் இருக்கலாம், ஓகேவா? எப்படி வேணாலும் எரர் இருக்கலாம், ஓகேவா? சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் அப்படியே லைனாக ஒரு பார்ட்டாக பார்த்துட்டு எரர் இருக்கான்றதை அப்படியே பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து, a great first step was took in approving the sovereign green bonds framework, ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் இங்கே முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஒரு கிரேட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க, ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, இன் அப்ரூவிங் த sovereign green bonds. அப்போது அந்த க்ரீன் பாண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குக்காக அப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, எடுத்திருந்தாங்க. ஸோ யார் எடுத்திருந்தாங்க? ஸோ இப்போ அந்த யார் எடுத்திருந்தாங்க அப்படின்றது அங்கே என்னவா வரும், பையின்னு வருமா? அப்போது இந்த பார்ட் என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பை அப்படின்றது இண்டிகேட் ஆச்சுன்னா, இந்த சென்டென்ஸில் பையின்றது கொடுக்கல, பட் அது இன்டைரக்டாக வந்து பையின்றது ஒரு மீன் பண்ணோம், கரெக்டாக? அப்போது பாசிவ் ஃபார்மில் இருக்குது, கரெக்டாக? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், போன வீடியோவில் பார்க்கல அப்படின்னா அதில் பாருங்கள். ஸோ பாசிவ் ஃபார்ம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அகைன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஸோ ஒரு பாசிவ் ஃபார்மில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா பை இருந்தால் தான் பாசிவ் ஃபார்ம் அப்படின்றது கிடையாது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், பை இல்லை, ஆனால் இது பாசிவ் ஃபார்ம் தான். ஸோ அந்த பை வந்து ஹிட்டனாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாசிவ் ஃபார்ம் பாசிவ் ஃபார்ம்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து V3 ஃபார்மில் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ ப்ரெசண்ட் ஃபார்மில் வந்து பாசிவ் டென்ஸ் அப்படின்னா இஸ், ஹேம், ஆர், இது கூட V3 இருக்கும், ப்ளஸ் V3, ஓகேவா? இதுவே பாஸ்ட் அப்படின்னா வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் V3. ஸோ பாசிவ் ஃபார்ம்னாலுமே ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா V3யில் தான் இருக்கணும், ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரெசண்ட்டு, இது வந்து பாஸ்ட்டு. ஸோ ஃப்யூச்சர் அப்படின்னா அதுவும் V3யில் தான் இருக்கும், பட் வில் ஆர் ஷெல், ஓகேவா? வில் ஆர் ஷெல் ப்ளஸ் பி வரும், ஓகேவா? பி ப்ளஸ் V3, ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ இதுவே வந்து பர்ஃபெக்டாக பாசிவில் பர்ஃபெக்ட் அப்படின்னா பீன் வரும், ஓகேவா? பீன் ப்ளஸ் V3ன்னு வரணும். எதுக்கு? பர்ஃபெக்ட்டுக்கு, பாசிவில் பர்ஃபெக்ட்டுக்கு. பாசிவில் பர்ஃபெக்ட் அப்படின்னா பீன் ப்ளஸ் V3ன்னு வரணும். ஹேட் ஆர் ஹேஸ், பீன் ப்ளஸ் V3ன்னு வரணும். இதே கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. பாசிவில் கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னா பீயிங் வரணும், ஓகேவா? பீயிங் ப்ளஸ் V3, ஓகேவா? ஸோ முன்னாடி வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா ஈஸ், ஆம், ஆர் இருக்கும். பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வாஸ், வேராக இருக்கும். ஃப்யூச்சராக இருந்துச்சு அப்படின்னா வில் ஆர் ஷல் பி, பீயிங் வரணும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், ஓகேவா? ஸோ அப்போது இங்கே பாருங்கள், நான் இங்கே சொல்லிட்டேன், எ கிரேட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாஸ் டுக். அப்போ டுக்கு அதாவது டுக்கோட ப்ரெசன்ட் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம் என்ன? டேக். அப்போ டேக், டுக், இது வந்து V2 ஃபார்மில் இருக்குது. டேக், டுக், டேக்கன். அப்போது நமக்கு என்ன வரணும்? வாஸ் டேக்கன். வாஸ்ன்றது கரெக்டாக இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னும் போது ஸ்டெப் வந்து சிங்குலரில் இருக்குது. ஸோ வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது டேக்கன்.
ஓகேவா? ஸ்டெப்பு வந்து யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வாஸ் டேக்கன் பை சம் ஒன் ஆர் சம்திங். ஓகேவா? எதுக்காக? இன் அப்ரூவிங் த சாவரின் க்ரீன் பாண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ மற்ற பாட்டு பார்த்துடலாம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பேண்டிங் த ரிமிட் டு அனதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரி, ஓகே. இங்கே இன்னொரு எரர் இருக்குது. ஸோ என்ன எரர் அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள், அனதர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது அனதர்னாலும் அதர்னாலும் ஒன்று தான். பட் இது ரெண்டுத்தோட யூசேஜ் எங்கே இருக்குன்றது பொறுத்து அதை சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனதர் எங்கே யூஸ் பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சிஎன் அப்படின்னா கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகேவா? சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதர் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்போது இங்கே பாருங்கள், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து கவுண்டபிள் நவுன். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ கவுண்டபிள் நவுன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ அது ப்ளூரல். அப்போ இந்த இடத்துல என்ன வரக்கூடாது? அனதர் வரக்கூடாது. ஸோ அனதருக்கு பதில் என்ன வரணும்? அதர். ஓகேவா? டு அதர் ஃபினான்ஷியல், அனதர் வரக்கூடாது. அனதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? நாட் ஜஸ்ட் ஃபண்டிங் லார்ஜ் ஸ்கேல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். பட் ஸோ நாட் ஒன்லின்னு வந்தால் பட் ஆல்சோன்னு யூஸ் பண்ணுமா? ஸோ இங்கே நாட் அப்படின்னு வந்திருக்கு, இங்கே பட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நாட் ஜஸ்ட் ஃபண்டிங்காக மட்டும் இல்லை, பட் டு ப்ரொவைட். ஆனால் டு ப்ரொவைட் லோ இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் என்ன பண்ணுறதுக்காக அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஃபார் க்ரீன் ட்ரான்சிஷன் வில்லுன்றது வந்து ஃபியூச்சர். ஸோ வில் பக்கத்தில் V1 ஃபார்ம் இருக்கணும். ஸோ V1 இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே எண்ட் ஆகிடுச்சு. புள்ளி இருக்குது பாருங்கள், ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே முடிஞ்சிச்சு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பாசிவ்ல இருக்குது. ஓகேவா? ஸோ வில் ஹீஸ் த ஹார்ட் ஏக் ஆஃப் மெனி அ பிஸ்னஸ் ஓனர். ஓகேவா? இன்னொரு நீங்கள் பாருங்கள். ஸோ எங்கே யூஸ் பண்ணலாம்? ஓகே, மெனி பக்கத்தில் மெனிக்கு அடுத்து எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ளூரல் நவுன் தான் இருக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், நமக்கு சிங்குலர் போட்டிருக்கோம், பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே முன்னாடி என்ன போட்டிருக்கோம்? ஆர்டிக்கல் போட்டிருக்கோம். ஸோ மெனி ப்ளஸ் ஏ போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்குலர் நவுன் தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது ஒரு ரூல், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மெனி போட்டோம் அப்படின்னா மெனி பர்சன்ஸ், மெனி கேர்ள்ஸ் சொல்லுமா? ஸோ அப்போ மெனி போட்டோம் அப்படின்னா, மெனி மட்டும் போடுறோம் அப்படின்னா ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணணும். மெனி ஏன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும்? சிங்குலர் நவுன் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம பாருங்கள் எவ்வளோ பார்த்துருக்கோம். ஸோ பாசிவ் ஃபார்ம் பார்த்துருக்கோம், அதர், அனதர். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சு ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிவிஷன் கொடுங்க. ஸோ இதெல்லாம் ரூலு, இந்த ரூல்லாம் வந்தால் இப்படி பண்ணணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சு ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ண தான் நமக்கு என்ன ஆகும்னா மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். So next, budget 2023 announced the creation of a domestic. So budget 2023 அப்படின்றது noun. ஓகேவா? ஸோ announced verb, ஓகே, கரெக்டாக இருக்குது. the creation of a domestic, இந்த ஏ பார்ட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கார்பன் கிரெடிட் மெசர்ஸ் மார்க்கெட். ஓகே, while this is a laudable development. ஸோ லாடபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அப்ரிஷியேட் பண்ணுறது தான். ஓகேவா? அப்ரிஷியபிள் டெவலப்மெண்ட் டு அவாய்ட் பிட்ஃபால்ஸ் ஆஃப் க்ரீன் வாஷிங். ஓகே, 2 பக்கத்தில் எப்பவுமே என்ன இருக்கணும்? V1 ஃபார்ம் இருக்கணும். கரெக்டாக?
ஸோ 2 பக்கத்தில் V1 ஃபார்ம். ஸோ 2 அவாய்ட். ஸோ V1 ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு அவாய்ட் த pitfalls ஆஃப் green washing. there is a need to define. ஸோ இங்கேயும் கரெக்டாக இருக்குது. to define 2 பக்கத்தில் V1. ஸோ டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது வந்து என்னது? அட்ஜெக்டிவ். ஓகேவா? அட்ஜெக்டிவ். வெரிஃபைன்றது என்னது? வேர்ப். ஸோ தப்பு. ஸோ டு டிஃபைன் அப்படின்றதுக்கு அப்புறம் என்ன தான் நமக்கு வரணும்? அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தான் வரணும். ஸோ டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ டு டிஃபைன் அப்படின்றது வேர்ப். ஸோ அப்படியே வேர்புக்கு அப்புறம் என்ன வரணும்? அட்ஜெக்டிவ். ஸோ டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவாக, வெரிஃபைன்றது வேர்ப். ஸோ வேர்ப் ஃபார்மில் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ஸில் மாற்றணும் அப்படின்னா வெரிஃபையபிள். அதாவது இங்கே பேரலலிசம் ரூல் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்பரண்ட்ன்றது அட்ஜெக்டிவ், வெரிஃபைன்றது வேர்ப், ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம் அதுவும் வந்து என்னது? அட்ஜெக்டிவ். ஸோ அப்போது இதுவும் அட்ஜெக்டிவ்ன்றப்போ இதையும் நம்ம என்னவா எழுதணும் அப்படின்னா அட்ஜெக்டிவில் தான் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ வெரிஃபைன்றது வெரிஃபையபிளாக மாறும். ஓகேவா? இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் வேரியஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரிப்போர்ட்டிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லிவரேஜிங் அவர் அகாடமிக் ஸ்ட்ரென்த்ஸ் எ புஷ் ஃபார். ஸோ லிவரேஜிங் அப்படின்னா என்னென்னா நம்ம ஏதோ ஒன்று பயன்படுத்துறது. ஓகேவா? ஸோ டு யூஸ் சம்திங் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? அகாடமிக் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ நம்மளுடைய அகாடமிக் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி, லிவரேஜ் அப்படின்னா யூஸ் பண்ணுறது. ஓகேவா? எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது. எ புஷ் ஃபார் R&D. R&Dனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி. ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து நவுன். ஓகேவா? ஸோ இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது, அந்த இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை நம்ம எப்படி பண்ண போகிறோம்? ஃப்ரெண்ட்லியாக பண்ண போகிறோம். ஓகேவா? ஃப்ரெண்ட்லி அப்படின்றதப்போ அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ அப்போது இந்த அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது இது என்னவா இருக்கணும் அப்படின்னா அட்வர்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா என்விரான்மெண்டலின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எல்ஒயில் முடிஞ்சாலே அது அட்வர்ப் தான் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஸோ அதாவது எல்ஒயில் முடிகிற எல்லாமே அட்வர்ப் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நம்மளுக்கு தெரியும் வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது, வேர்பை மாடிஃபை பண்ணுறது தான் அட்வர்புன்ட்டு. சம்டைம்ஸ் அட்ஜெக்டிவையும் மாடிஃபை பண்ணணும். எது பார்த்தோம்னா அட்வர்ப். ஓகேவா? வேர்பை மட்டும் இல்லை, அட்ஜெக்டிவையும் மாடிஃபை பண்ணுறது தான் அட்வர்ப். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி. ஸோ ஃப்ரெண்ட்லி அதாவது இன் வாட் வே ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி. ஸோ அப்போ அது அட்வர்ப். ஸோ இது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி, இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ், பெட்டர் மிஷின் டிசைன், நியூ மெட்டீரியல் ரிசர்ச் அண்ட் ரீசைக்ளிங் அண்ட் ரிட்ரைவல் டெக்னாலஜி குட் பே. ஸோ குட்டு ஷுட் இந்த இது பக்கத்துலலாம் எப்போவுமே என்ன தான் இருக்கணும்? V1 தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. குட் பே ஹியூஜ் டிவைடன்ஸ். ஓகே. இட் வில் நாட் ஒன்லி இன்க்ரீஸ். ஸோ நாட் ஒன்லின்னு வந்திருக்கு, நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வில் இன்க்ரீஸ். ஸோ வில்லுன்றது வில் ஷெல், இது பக்கத்துலலாம் என்ன வரணும்? V1 ஃபார்ம் வரணும். வில் ஷெல் குட் ஷுட். ஸோ எனி ஹெல்பிங் வேர்ப்ஸ் பக்கத்தில் என்ன வரணும்? V1 தான் வரணும். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. செல்ஃப் ரிலையன்ஸ் இன் டெக்னாலஜி அண்ட் கேன். ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக. ஸோ இங்கே நாட் ஒன்லின்னு இருக்குது. கரெக்டாக நாட் ஒன்லின்னு வந்தால் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? பட் ஆல்சோ. ஆனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அது தப்பு. இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா பட் ஆல்சோ வரணும். வந்து தப்பு. ஓகேவா?
not only but also can potentially. ஸோ கேன் பக்கத்தில் v1 ஃபார்ம் ஓப்பன் அப்படின்றது. ஸோ இந்த பொட்டென்ஷியலின்றது வந்து ஓப்பன் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ அது வந்து அட்வர்ப். ஓகேவா? potentially open big global south markets for Indian technology. ஓகேவா? ஸோ சின்ன இடத்துல தான் எரர் இருக்கும். நம்ம ஒரு பார்ட்டியும் அப்படின்னா நமக்கு அது கண்ணுக்கு மாட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இது அப்படியே நாட் ஒன்லி இன்க்ரீஸ் த செல்ஃப் ரிலையன்ஸ் இன் டெக்னாலஜி அண்ட் கேன் அப்படியே ஒரு ஃப்ளோவில் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அண்டுன்றது உங்களுக்கு எரருன்றதே உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ பொறுமையாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு நாட் ஒன்லி இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்போது இதோடைய கண்டினியூ என்ன வரணும், பட் ஆல்சோ வரணும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டே பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் போகலாமா? ஓகே. The customer is the king. ஓகேவா? The customer is the king. But the customer of today is also readily being. நோட்டீஸ் பண்ணுங்கள், பீயிங். ஸோ பீயிங் அப்படின்றது நம்ம எங்கே தான் வரும்னு சொன்னோம்? பாசிவ் ஃபார்மில் மட்டும்தான் வரும்னு சொன்னோம். கரெக்டாக? பாசிவ்வில் தான் பீயிங் வரும். அதுவும் அந்த பீயிங் கண்டினியூஸ் ஃபார்ம். ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கரெக்டாக? ஸோ பாசிவ்வில் கண்டினியூஸ் ஃபார்ம் வந்தால் பீயிங் ப்ளஸ் v3ன்னு இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரெசண்ட் இருக்கலாம், பாஸ்ட் இருக்கலாம், ஃப்யூச்சர் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் கண்டினியூஸ் பாசிவ் ஃபார்ம் அப்படின்னா பீயிங் ப்ளஸ் v3ன்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் பீயிங். ஸோ இஸ்ன்றது வந்து ப்ரெசண்ட்டை இண்டிகேட் பண்ணும். ஸோ ஆல்சோ ஈஸிலின்றது வந்து அட்வர்ப். ஓகேவா? அட்வர்ப். பீயிங் மிஸ்லீடிங். ஸோ எரர் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ மிஸ்லீடிங்காக வரும். தப்பு. என்ன வரணும்? மிஸ்லீட். ஓகேவா? லீட், லெட். ஸோ மிஸ்லீட். ஓகேவா? பீயிங் மிஸ்லெட் பை ஃபேக். இங்கே பாருங்கள், பை டைரெக்டாக வந்துடுச்சு. ஸோ பாசிவ் ஃபார்ம்ஸில் பை ஃபேக் கிளைம்ஸ். ஓகேவா? ஸோ ஏன் இங்கே வந்து மிஸ்லீடுன்னு போட்டேன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாசிவ்வில் கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னா பீயிங் ப்ளஸ் v3 இருக்கணும். ஓகேவா? அது வந்து ப்ரெசண்ட், பாஸ்ட், பர்ஃபெக்ட், அது வந்து அதை பொறுத்து இங்கே முன்னாடி வந்து மாறும். இஸ்ஸா, ஹிஸ், ஆர், வாஸ், வேர் அப்படின்னு மாறும். ஓகேவா? இங்கே நமக்கு இஸ் இருக்குது. ஸோ இஸ்ன்றது ப்ரெசன்ட் ஃபார்ம். அப்போ இஸ் ஆல்சோ ஈஸிலி பீயிங் மிஸ்லீட் பை ஃபேக் கிளைம்ஸ். ஓகேவா? த ப்ரைஸ் சென்சிட்டிவ் இந்தியன் கஸ்டமர் ஹவெவர் இஸ் ஸ்லோலி gravitating towards reduced lifetime cost offerings as is visible in auto and white goods. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? we have seen. ஓகே. ஸோ ஹேவ் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்? வி வந்து ப்ளூரல். ஸோ அதனால் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேவ் பக்கத்தில் எப்பவுமே ஹேவ் ஆஸ் அப்படின்னும் போது சீன். அப்போ இது பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ ஹேவ் சீன் எக்ஸலண்ட் சக்ஸஸ் இன் ரோலிங் அவுட் டைம் பவுண்ட் அண்ட் ஃப்ரேஸ்டு பாலிசி இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. வெஹிகுலார் பொல்யூஷன் நார்ம்ஸ் பாரத் ஸ்டேஜ் 1 to 6 and the phrase manufacturing program for mobile components HAR. இந்த HAR ஏன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த காம்போனன்ட்ஸ்க்காக கிடையாது. ஓகேவா? ஸோ அதாவது வெஹிகுலார் பொல்யூஷன் நார்ம்ஸ் பாரத் ஸ்டேஜ் 1 to 6 அண்ட் த ஃப்ரேஸ் மேனுஃபேக்சரிங் ப்ரோக்ராம் 2 சப்ஜெக்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால தான் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆர்ன்றது ஏன் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? Or excellent examples. Creating similar road maps for greenification of products and services with adequate scientific rigor for threshold setting will kickstart. ஸோ will kickstart-ன்றது will kick-ன்றது வந்து v1. will kickstart
ஆக்ஷன் ஆன் வேரியஸ். ஓகே, இங்கே பாருங்கள், வேரியஸ் ஃப்ரண்ட். அதாவது வேரியஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, வேரியஸ் அடுத்து வேரியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? செவரல்னு அர்த்தமா? அப்போது அந்த இடத்துல நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ப்ளூரல் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வேரியஸ் பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நவுனும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணோம். அப்போது ஃப்ரண்ட்டுன்றது வந்து என்னவா வரணும்? ஃப்ரெண்ட்ஸ், வேரியஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு வரணும். ஓகேவா? இதுதான் கரெக்டு. ஸோ வேரியஸ் ஃப்ரண்ட் இல்லை, வேரியஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா வேரியஸ் அப்படின்றது செவரல் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும், நிறைய அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய நவுனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ளூரலாக இருக்கணும். ஸோ ஆன் வேரியஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த 5 இதுலேயும் வந்து எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு கிராமர் ரூலும் ஒரு நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அது எக்ஸாம் டைம்ஸில் ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வீக்லி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இங்கிலீஷ் செக்ஷனில் எரர் இல்லாமல் இருக்காது. ஸோ ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இப்போ இந்த 5மே வந்து மெயின்ஸ் லெவல். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் லெவல் அப்படின்னா சென்டென்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்காது. ஸோ சின்னதாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் லெவலோ மெயின்ஸ் லெவலோ நமக்கு தேவை அந்த கிராமர் ரூல். ஒரு மார்க் டெஸ்ட் போட்டோன்னே அதில் இருக்க அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய கிராமர் ரூல்ஸாக ஒரு நோட்டில் போட்டு என்ன பண்ணுங்கள், எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ரிப்பீட்டடாக ஒரு சிலது வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்மளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாசிவ் ஃபார்ம் வந்து லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தோம், எரர் வீடியோலையும் பார்த்தோம். ஸோ இந்த எரர் வீடியோலையும் வந்து என்ன வந்திருக்கு, இந்த பாசிவ் ஃபார்ம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி எக்ஸாம்ஸ்லேயும் சரி ஒரு சில ரூல்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது நம்ம ரிப்பீட்டடாக நம்ம பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், நம்மளோட மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? சரி, ஓகே. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.